والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அமைதியை நோக்கிங்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த அவகாசத்தையும் எனக்கு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு எதற்காக அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காகத்தான். அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதற்காக. ஒவ்வொரு ப்ராஃபட்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்த ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த மக்களுக்கு மத்தியில, இந்த மனித சமூகத்துக்கு மத்தியில நீங்கள் பலகீனமான படைப்புகளை வணங்குகிறீர்கள், இதையெல்லாம் படைத்த வல்லமையும் ஆற்றலும் மிக்க அந்த இறைவனைத்தான் நீங்க வணங்கணும் அப்படிங்கிற கட்டளையோட தான் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில வந்தாங்க. அப்ப அந்த கட்டளை தான் முதன்மையான கட்டளையாக என்ன செய்து இருக்குது. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம், அல்லாஹுடைய பண்புலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலையும் படைப்புகளை கொண்டு இணையாக்கிற கூடாது அப்படின்னு கடுமையான எச்சரிக்கைகளை குரான்லையும் சரி நபி மொழிகள்லையும் செய்யறதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சமூகத்துல ஒரு வழக்கமான ஒரு செய்தி இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தை பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வரணும், கல்வி ரீதியாக முன்னேற்றணும், அதே நேரத்துல சமூகத்துக்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கூட்டமைப்பையோ ஒரு குழுமத்தையோ உருவாக்குறாங்க அப்படின்னா அதனுடைய நோக்கத்தை சொல்லும் போது இதை தவறாம சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு தர்கா கூடாது, இணை வைப்பு கூடாது, கச்சேரி கூடாது, கந்தூரி கூடாது, மௌலுது கூடாதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இது அதுக்காக இல்லை, அது சிலருடைய உள்ளங்களை புண்படுத்தும், யாருடைய உள்ளமும் சங்கடப்படும்படியா பேசாதீங்கன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுக்குது. ஏன்னா இந்த உலகத்துடைய வாழ்வு அதற்கான அடிப்படை கான்செப்டே இதுதான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, இணை வைப்பு பெருங்கொண்ட பாவம். இன்றைக்கு பார்க்கிறோம், தர்கால என்னவெல்லாம் அனாச்சாரங்கள் நடக்கக்கூடாத, எதையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிச்சிருக்கோ அதை எல்லாமே அரங்கேறத பார்க்கிறோம். ஒரு நேரத்துல சொன்னாங்க, அங்க நாங்க அல்லாஹ்வுக்காகத்தான் போய் நிக்கிறோம், ஜியாரத்து செய்யறோம், அல்லாஹ்விடத்துலதான் நாங்க கையேந்துறோம், அங்க போய் நின்று அவுலியாக்கள் நமக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரைத்தால் நாம கேட்கிற பிரார்த்தனையோட அவங்க பிரார்த்தனை வேல்யூபிளா இருக்கும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சோசியல் மீடியா மொபைல் அதெல்லாம் வந்த பிறகு அங்க என்ன அனாச்சாரங்கள் நடக்குதோ அத்தனையும் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிய வருது. அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய அடையாளத்தில் இல்லாத ஒன்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காட்டித்தராத ஒரு அது ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு செயல். அப்ப இவ்வளவு பெரிய பாவத்துல சமுதாயம் கிடக்கும் போது இந்த உலக வாழ்வு மட்டும் வாழ்வல்ல, இங்கு நிச்சயமாக மரணம் உண்டு, மரணம் என்பது அழிவல்ல, அடுத்த வாழ்வின் ஆரம்பம் நம்பக்கூடிய நாம இந்த உலகத்துல சமூக வளர்ச்சிக்காக மட்டும் குரல் கொடுக்க கூடாது, ஈருலக வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுக்கணும். கல்வியில சமூகத்தை வளர்க்கணும், தப்பு கிடையாது. பொருளாதாரத்துல வளர்ச்சி கொண்டு வரணும், தப்பு இல்லை. சமூகத்துக்கு எதிராக அநீதி இழைக்கப்படும் போது குரல் கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் முன்னாடி நிறுத்த வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, பெருங்கொண்ட பாவம். இது உங்க உள்ளத்துல சங்கடத்தை ஏற்படுத்துமா? அறியாமையில இருக்கிற மக்களோட உள்ளத்துல சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்புறம் புரிதலுக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் முயற்சி நம்ம கையில் இருக்கு. கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்க, படைப்புகளை வணங்காதீங்க, படைத்த இறைவனை வணங்குங்க. அந்த கட்டளையை கொண்டு தான் அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான், தூதராக தேர்வு செஞ்சிருக்கிறான். அப்ப அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களா? மக்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தினாங்களா? மக்கள் உள்ளத்துல சங்கடத்தை ஏற்படுத்தினாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துல 48வது வசனம், எப்ப பார்த்தாலும் இணை வைப்பு இணை வைப்பு இணை வைப்பு தர்கா கூடாது இப்படி பேசுறீங்களே, ஏன் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ற மக்களுக்கு, கேள்வி எழுப்புற மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயம் 48வது வசனம், இன்னல்லாஹ யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமை யஷாவு. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான்,
இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். வமை இஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தையே என்ன செய்யறாங்க, கற்பனை செய்யறாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப பெருங்கொண்ட பாவம் அது. எந்த அளவுக்கு சமூகம் அதுல போய் வீழ்ந்து கிடக்குது. அதுல இருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதுதான் முதன்மையானது. இங்க கலெக்டரா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், அரசு துறையில எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், வரலாற்று அப்படியே ஆய்வு செய்ததுல முதன்மையான ஆசிரியரா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த துன்யால அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் இது என்னவா இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன கல்வியை கற்று எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன நல்லறம் செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் அழிப்பேங்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்ப நமக்கு திடீரென மரணம் வந்துட்டா அடுத்த நொடி நம்ம வச்சிருக்கிற அந்த ஷெட்யூலே மாறி போயிரும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட திட்டமும் மாறிடும். அந்த ஒரு நாள் நம்ம ஜனாசாவை எடுத்துட்டு போன போறதும் அடுத்த வாழ்க்கைக்குள்ள என்ன செய்வானோ அல்லாஹ் நாடினால் போவாங்க. அந்த அளவுக்கு அற்பமான நிரந்தரமற்ற வாழ்வு. இப்ப இதுல நான் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வச்சு அந்த பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாது, சொர்க்கம் எனக்கு ஹராமாக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணிப்பார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டது. அப்போ உண்மையிலே சொர்க்கம் இருக்கு, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, மரணம் இருக்கு, கபருடைய வாழ்வு இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு. நம்புறீங்களா? அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்ற செய்தியை முதன்மைப்படுத்தி மக்களை முதல்ல அதுல இருந்து மீட்பதற்கு முயற்சி செய்யணும். நிறைய பேர் அதை குறித்து பேச தேவைப்படுது. நிறைய மக்கள் அதுல வீழ்ந்து கிடக்குறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பெருங்கொண்ட பாவம், இந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் என்னையும் என் சமூகத்தையும் பாதுகாக்கட்டும். அவர்களுக்கு மத்தியில் இந்த சத்தியத்தை உறக்க சொல்வதற்குரிய தகுதியையும் அதற்குரிய மன உறுதியையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். அப்ப இந்த செய்தியை முன்னிறுத்தாம நீங்க என்ன சமூக வளர்ச்சிக்கு திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் எல்லாம் பால் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நோக்கியே நம்ம என்ன செய்யட்டும், பயணிக்க வைக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை ஏற்று நடப்பதற்கு அதிகமாக முயற்சியும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையும் செய்வோம். அதுதான் நம்முடைய நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். மேலும் நல்ல செய்தியோட இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.